இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், என் பேர் கவின். உங்க மேனேஜர் அனுப்பிச்சு வச்சாரு. எல்லா டீடைலும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னைக்கு நாங்க பண்ண போற அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இனிமே நீங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எங்களை தான் கூப்பிட போறீங்க. எங்க கம்பெனி மேனேஜர் உங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பத்தி நிறைய சொன்னாரு. இனிமே எங்க வீட்ல நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்க தான் பண்ண போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பட் ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மேடம். இந்த ஃபங்க்ஷனை நீங்க பண்ண கூடாது. மேடம், என்ன சொல்றீங்க? ஏதா தப்பாயிடுச்சா? சேச்சே, இது வேற விஷயம். இந்த பணம் ஃபுல்லா உங்களுக்கு தான். இது இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனை பண்ணாம இருக்கிறதுக்கு. மேடம், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. சொல்றத மட்டும் செய்யுங்க. ஓகே மேடம். எங்க மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணுவாரு. அவரு போன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் சொல்ற அந்த டைமுக்கு நீங்க எனக்கு கால் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லுங்க. புரியுதா? நீங்க இப்போ கிளம்புங்க. இந்தாங்க. ஓகே மேடம். மித்ரா, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்க? போன்ல யாரு? நம்ம மேனேஜர் தான். ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட தான் நான் கொடுத்திருக்கேன். ஆனா அவங்கள நம்ம மேனேஜர் தான் ரெஃபர் பண்ணாரு. கடைசில அவன் எனக்கு இப்ப கால் பண்ணி, மேம் இந்த ஈவென்ட் என்னால இப்ப பண்ண முடியாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்றானே. அதான் மேனேஜரை புடிச்சு நல்லா கத்திக்கிட்டு இருந்தேன். லட்சுமி, இது என்னடி புது கதையா இருக்கு? எது நடந்தாலும் நாம அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். பாரதி வேற சத்தியம் வாங்கியிருக்கா. ஆனா என்ன நடந்துச்சுன்னே தெரியலையாத்த. வெயிட் அண்ட் வாட்ச் லட்சுமி. ஆதி வந்துட்டான். மித்ரா, வாட்ஸ்அப். ஏன் ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்கீங்க? இட்ஸ் ஓகே மித்ரா. நடந்ததை பத்தி யோசிக்காம இனி என்ன பண்ணலான்னு யோசி. ஃபுட் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாமா? மித்ரா, நீ டென்ஷன் ஆகாத. ஆதி, பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். நாங்க எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் நோ யூஸ். என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உங்களுக்காக ஆசையா அரேஞ்ச் பண்ண பர்த்டே ஈவென்ட் இப்படிலாம் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐ அம் சோ சாரி. மித்ரா, என்ன சாரி எல்லாம் சொல்லிட்டு அப்செட் ஆகாத. ஆதி, இத நான் பாத்துக்கிறேன். லட்சுமி, நம்மள அமைதியா இருக்க சொல்லிட்டு இவன் இப்படி ஒரு வேலை செய்வான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. என்ன சொல்றீங்க பாரதி? இன்னைக்கு ஈவென்ட்டுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பாத்துக்கிறேன். ஆதி, பாரதி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சமையல் வேலைய நம்ம பண்ணிடலாம், இல்லேன்னு சொல்லல. ஆனா மத்தத பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாதே. ஆமாக்கா, பாட்டி சொல்றது கரெக்ட் தான். நம்ம கோயிலுக்கு போகணும்க்கா. இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது. வேண்டாக்கா. மனோ, இத நாம பண்றோம். நான் பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே ஆதிக்காக தான். அவருக்காக நீங்க இத பண்ண மாட்டீங்களா? அக்கா, எனக்கு என்னவோ அந்த கேட்டரிங் ஆளுங்கெல்லாம் வரலன்னு சொன்னது சும்மானு தோணுது. மனோ, உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். இது எல்லாமே ஆதிக்காக தான். அவர்கிட்ட நீங்களே போய் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஆமாண்டி, நாங்க ஏதாவது கேள்வி கேட்டா ஆதிக்குன்னு சொல்லி எங்க வாயை அடைச்சிரு. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியாம இல்ல பாட்டி. இருந்தாலும் நாம நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் பொறுத்துதான் போகணும். காலம் பதில் சொல்லும் பாட்டி. ஆமாமா, காலம் 50 வயசுலயும் பதில் சொல்லும், 60 வயசுலயும் பதில் சொல்லும். அது வரைக்கும் இப்படியே உக்காந்துக்க. அத்தை, இதுக்கு மேல பாரதி கிட்ட பேசுறது வேஸ்ட். எப்படியா அவன் நம்மள சமாதானம் பண்ணி வேலையெல்லாம் செய்ய வைக்கதான் போறா. அத நம்ம இப்பவே ஆரம்பிச்சிடலாம். மனோ, நீ நமக்கு வேலை செய்யற ஆளுங்களெல்லாம் வர சொல்லு. நம்மளால தனியால இதெல்லாம் பண்ண முடியாது. அத்தை வாங்க. அம்மா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு நான் இதெல்லாம் பண்ணலன்னு. நாம போடுற பிளான் எல்லாமே எங்கேயோ சொதப்புது.
இந்த விஷயத்த நான் தடாலடியா தான் யோசிச்சு பண்ணேன். ஆதி எப்போ என்கிட்ட வந்து ஆதித்யாவுக்கும் இந்த பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொன்னப்போ என் கோவத்தை நான் அப்படியே மறைச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். உடனே ஆக்ஷன் மோடுக்கு போயிட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மித்ரா. இந்த பிளான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆளையே முடிச்சிடலான்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இப்படி பண்றது தான் சரி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. உன் கல்யாணத்திலேயே ஸ்வீட்டு பலகாரம் இதெல்லாம் செஞ்ச ஆளுங்க தானே. நீ ஏதோ பிளான் பண்ணியிருக்க, அதுதான் என்னன்னு எனக்கு புரியல. கரெக்டா கெஸ் பண்ணிட்டேனே. இன்னைக்கு அவ படுற அசிங்கத்துல எல்லாரும் முன்னாடியும் அவ மானம் காத்துல பறக்கணும். என்ன லுக்கு? வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு, மச மசன்னு நிக்கிறீங்க. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படி காய் நறுக்குனா அடுத்த வருஷம் தான் சமையல் வேலை முடியும். சீக்கிரமா வேலை பண்ணுங்க. உங்களுக்கு தனியா வேற சொல்லணுமா? என்ன ஏன் வாயே பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை சீக்கிரமா முடியணும். நிக்காம வேலை பாருங்க. என்ன கேரட் எல்லாம் சொத்தையா இருக்கு. என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியல. ஏமா யாருமா நீ? நீ பாட்டுக்கு வந்த பார்த்த, இங்க நின்னுகிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. ஓ, வீடு மாறி வந்துட்டியா? யார் வீடு மாறி வந்தா? உன்ன சாரி விடுங்கக்கா. யாருக்கா நீங்க? ஏய், யார பத்தி யாருன்னு கேக்குற? நான் யார் தெரியுமா? என்ன பத்தி இந்த கேள்வி கேக்குறியா? நான் யாருன்னு ஊருக்கே தெரியும். நான் தான் சரோஜா. நான் வந்து நின்னா என் முன்னாடி நிக்கிறதுக்கே அவன் நடுங்குவான். என்னாண்ட பிரச்சனை வேணான்னு தான் அவன் ஒதுங்கி போயிடுவான். என்கிட்ட வச்சுக்கிட்டா கதை கந்தலாயிடும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சரோஜா ஒரு பூ மாதிரி. அன்புக்கு மட்டும்தான் நான் அடிமை. என்கிட்ட நீ அன்பு காட்டினா நான் உனக்கு அடிமை. என் பேக்ரவுண்ட் தெரியாம ஹிஸ்டரி தெரியாம உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சுக்கு நேராவே நான் யாருன்னு நீ கேப்ப? ஐயோ, என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டுட்டியே? ஊருக்குள்ள தெரிஞ்சா அசிங்கமா போயிடுமே. என்ன பார்த்து தானே கேள்வி கேட்ட. நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பார். என்னாச்சுக்கா? என்னக்கா என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் என்ன யாரு யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கோவம் வராதா? நீ சொல்லி வைக்கிறது இல்லையா? ஐயோ அக்கா, ப்ளீஸ்க்கா. அவங்களுக்குலாம் நீங்க யாருன்னு தெரியாது. நான் சொல்றேன். இவங்க பேர் சரோஜா. நான் தான் இவங்க இருந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு கூப்பிட்டிருக்கேன்.